இந்த கேமராமேன் யாரு வந்திருக்காரு? அவர் பேரு கிரண். அவர் ரொம்ப கதாநாயகி ரசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹீரோவோட ஹீரோயினை தான் ரொம்ப நல்லா அழகா எடுத்திருக்கிறாரு. ஒரு கவிதை மாதிரியே கேமரால வடிச்சிருக்கிறாரு அவரு. அவருக்கு முதல்ல ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப கொடுத்த பட்ஜெட்ல நல்லா சிறப்பா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். நீங்க சிரஞ்சீவி வந்து முதல்ல உதவியாளர் வந்துட்டு அப்புறம் கோஆர்டினேட்டர் ஆகி இப்போ வந்து டைரக்டர் ஆகிட்டாரு. ஆனால் இவ்வளவு தூரம் நடிப்பான்னு எனக்கு தெரியாது. நல்லா அழகா ஒரு பஞ்சு டயலாக் பேசி நடிச்சிருக்காப்புல லிவிங் டுகெதரை பத்தி. லிவிங் டுகெதர்லயே நிறைய வித விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப போனோம்னா டீப்பா ரொம்ப இதா இருக்கும். என்னன்னா அதுல லிவிங் டுகெதர் முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்றது, அப்புறம் பிரிஞ்சதுன்னு இருந்தது. இப்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வாழ்றாங்க. மூணாவது ஒரு விஷயம் இப்ப ஓடிட்டு இருக்குது. ஸோ அதனால அது அதெல்லாம் ஒரு கலாச்சாரத்துக்கு தகுந்தது இல்லை. ஆனா இந்த படம் அந்த அம்மா வந்து ஹீரோயின் வந்து இது உலக அழகிக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உலக அழகிக்கு செலக்ட் அதுக்கு ஒரு கூட ஒரு ஹீரோ இருக்கிறாரு. எப்பயுமே ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா கூட இருக்கலாம் கடைசியா கழட்டி விட்டுருவாங்க. இந்த கதை எப்படின்னு தெரியல. மேரி வந்த உடனே அதை ஒன்றா யூஸ் பண்ணிட்டு பறந்துடுவாங்க. ஆனா இந்த சிரஞ்சீவி இந்த தயாரிப்பாளர்களை மட்டும் மறக்கக்கூடாது. எப்பவுமே வந்து முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், எப்பயும் மறந்துடக்கூடாது. 3 விஷயங்களை வந்து வாழ்க்கையில மறக்காம இருக்கணும். அதாவது திரும்ப கிடைக்காததெல்லாம் பேசி விட்ட வார்த்தை, கொடுத்து விட்ட அன்பு, இழந்து விட்ட வாய்ப்பு. உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க நீங்க என்னைக்குமே வந்து மறக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து இந்த ஒரு நல்ல வாரம் ஆக்சுவலா வந்து கொஞ்ச நேரம் பார்த்தாலும் ஒரு ஸ்டைலிஷான படமா இருக்கு. அதனாலதான் ஸ்டைலிஷ் தமிழச்சினே டைட்டில் வச்சிருக்கீங்க. ரொம்ப இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா யங்ஸ்டர்லாம் வந்து இப்ப நிறைய வந்திருக்கீங்க. ஆனா படம் எடுத்தவங்கலாம் சீனியர் மெம்பரா இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு இந்த கதையை பிடிச்சி பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல அவங்க மனசால அவங்க இளைஞர் நினைச்சுக்கணும் நம்ம 3 பேரையுமே. ஸோ இந்த 3 பேருக்கு மறுபடியும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டி இருக்குது. அதனாலதான் நான் முதல்ல பேசுறேன்னு சொன்னேன். இந்த படத்தோட பிரிவில் நான் மீட் பண்ணேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வந்திருக்கக்கூடிய ஆன்லைன் மீடியா அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸ்டைலிஷ் தமிழச்சி இடையில ஒரு ஞாபகம் வந்தது எனக்கு. அந்த டைட்டில் தம்பி சிரஞ்சீவி சொன்ன தமிழ்ல சுத்த தமிழ்ல பேர் வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம் எல்லாருமே. முதல்வர் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு, அட்லீஸ்ட் சொத்த தமிழ் பேர் வைக்கலையானாலும் பரவாயில்ல, தமிழ்ல பேர் வைக்கீங்க அப்படின்னாரு. அது போல இந்த பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஏதோ ஒரு சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாங்ல ஏதோ ஒன்று எடுத்திருக்காங்கன்னு தான் நினைச்சேன். டைரக்டர் சிரஞ்சீவி என்ன பார்க்கும்போது இப்போ நம்ம தியேட்டர்ல படம் பார்க்குற ஒரு ஃபீல், ஒரு சாங் வந்து ஒரு ஹை குவாலிட்டியில இந்த படம் இருக்கு. சாங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல டெக்னீஷியன் எப்படி ஒரு பெரிய படத்துக்கெல்லாம் பண்றாங்களோ அது போல ஒரு குவாலிட்டியா விஷுவல் மேக்கிங்லும் சரி, இருக்கிற ஷார்ட்டே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா மாற்றி ஸோ இந்த சாங் பண்ணியிருக்கும் போது அந்த டீசர் ட்ரெய்லர்ல வந்து ஒரு அது வந்து ஒரு 10 மில்லியன் சொன்னார் பஜாரி. இது வந்து எத்தனை மில்லியன் போகுதுன்னே தெரியாது. அவங்களுக்கு இதுல ஒரு குவாலிட்டி இருக்கு. சினிமாவுடைய வெற்றி களம் எங்க அப்படி இருக்குன்னா கண்டென்ட்ல தான் இருக்கு. நான் இவ்வளோ நாட்கள்ல வருடங்கள்ல ஆராய்ச்சி பண்ணும்போது எவ்வளோ படங்கள் வந்துட்டே இருக்கு. அதான் சொல்றேன், ஒவ்வொரு பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு நாளைக்கு 4 ஈவெண்ட் நடக்குது. அப்போ ஒரு வருஷத்துல 400 படங்கள் ரிலீஸ் ஆகுது. எத்தனை வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியல, எத்தனை சீரியல் வருதுன்னு தெரியல. நம்ம ஷூட்டிங் வச்சுதான் வந்து பெப்சி வச்சு நம்ம கணக்கெடுப்பு எடுக்கிறோம். ஆனால் இந்த வெப் சீரிஸ் ஓடிடின்னு ஒன்று வந்த பிற்பாடு நம்மளுடைய சேட்டலைட்னு ஒன்று வந்து டோட்டலாகவே க்ளோஸ் ஆயிடுச்சு.
ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம எங்க எடுத்துன்னு போய் கொண்டு போய் சேர்க்கிறோம்னு நம்ம ஆசைப்படும் போது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் புதியவராக வரக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக இந்த ஓடிடி தளம் இப்பொழுது இருக்கு. முன்னாடி ஒரு 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 ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டு ஒரு தவம் இருந்து அது எப்படின்னா வந்து ஃப்ரேம்ல நம்ம பார்த்துருவோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது இப்போ ரொம்ப ஈஸியாக டிஜிட்டல் மீடியா வந்த உடனே நம்ம ஓடிடியில் பார்த்து கண்டென்ட்டை பொக்கிஷமாக அவங்களே பாதுகாத்துக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து ஃபிலிம்ல இருந்து அதை கன்வர்ஷன் பண்ணி அதை மாற்றி ஒரு டிஜிபிட்டால ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு அவ்வளோ கோடிகளை நம்ம செலவு பண்ணோம். லைப்ரரி இல்லை, படத்துங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஓடிடி தான் ஒரு லைப்ரரியாக நம்ம நினைக்கிறோம். ஒரு கண்டென்ட் எங்கே வைக்கிறோம், ஒரு லேப்ல வச்சு அந்த ப்ராஜெக்டை வந்து பாதுகாத்துட்டு இருந்தோம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபிலிம் கூட வேஸ்ட் ஆகிடலாம். அதை திரும்ப வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம எடுத்து கலரிங் மாற்றி கொண்டு வந்து நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாக வர வர அதே போல் சினிமாவுடைய வரங்களும் டிவியுடைய வரங்களும் ஓடிடியுடைய வரங்களும் குறையுதோ அப்படின்னு நினைக்கும் போது அது எப்பொழுதுமே குறையாது, அழிக்கப்பட முடியாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம்னா அது படமா இருந்தாலும் சரி, வெப்சீரிஸா இருந்தாலும் சரி, கண்டென்ட் தான் முக்கியம். நம்ம தெளிவான ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டோம்னா அந்த கண்டென்ட் அதுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நடிகர்களா இருந்தாலும் சரி, டெக்னீஷியன், கேமராமேன், மியூசிக், இதுல மியூசிக்லாம் கேட்கும்போது அவருக்கெல்லாம் ஒரு படத்துக்கான வாய்ப்பு எப்படின்னா இது மூலம் தான் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ விஜய் முரளி சொல்லிட்டு போகும்போது கூட சொன்னாரு, கேமராமேன் ரொம்ப விஷுவல் நல்லா எடுத்திருக்காருன்னு. ஒரு படைப்பாளி, ஒரு இயக்குனர் இல்லையானா சினிமா உருவாகாது. ஒரு சினிமா உருவாகணும்னா முதல்ல ஒரு படைப்பாளி தேவை. அந்த படைப்பாளி எழுதப்படுகிற அந்த பேப்பர் அதுதான் முதலாளி கையொடிக்க போகுது. அந்த முதலாளி தான் டேபிள் வச்சு அந்த ப்ராஜெக்டுக்கான டிசைன் பண்றோம். எல்லாரும் சொல்லுவாங்க முதலாளியும் இயக்குனரும் 2 கண்கள்னு சொல்லுவேன். நான் எல்லாருடைய ஸ்டேஜிலுமே ஒரு இயக்குனர் இல்லைன்னா ஒரு தயாரிப்பாளர் இல்லை, ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா ஒரு இயக்குனர் இல்லை. அப்படி தயாரிப்பாளரே இல்லைன்னு சொன்னா ஒட்டுமொத்த சினிமாவும் இல்லை என்பதுதான் என்னுடைய ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நான் பேசுற ஸ்பீச். அப்போ இந்த விஷுவல் நம்ம பார்க்கிற போது ஒரு சின்ன ஒரு படம் பார்க்குற ஃபீல் எப்படி இருக்கோ அது போலதான் ஸ்டைலிஷ் தமிழச்சியுடைய குவாலிட்டியை சிரஞ்சீவி வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. நான் ஏதோ ஒரு சிம்பிளா ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஸோ ஒரு சின்னதா இந்த படம் வந்திருக்கும் அப்படின்னு இந்த சாங் முதல்ல நான் பார்க்கும்போது ஒரு சாங்கும் ஒரு டீசர் எனக்கு காமிச்சாரு. அந்த விஷுவல் பார்க்கும்போது இதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அந்த கொரோனா காலகட்டத்துல நம்ம எல்லாத்தையும் தேட்டர்ல போறது எல்லாருமே மறந்துட்டோம். ஓடிடியில வெப் சீரிஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஹிந்தியில வந்து நம்மளை ஒரு படைப்பாளியா மனவேதனைப்படக்கூடிய காலகட்டத்துல கூட நம்மளை மிக பொக்கிஷமா பாதுகாத்தது, நம்மளுடைய கிரியேட்டர் கூடுதலா உருவாக்குனது இந்த ஓடிடி தளம், இந்த வெப் சீரிஸ் தான். நிறைய அந்த 3 ஆண்டுகள்ல நம்ம ஷூட்டிங் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலன்ன போது அந்த ஓடிடியில படங்கள் பார்த்து நம்மளே வந்து நம்ம ரெடி ஆயிட்டோம். அடுத்து லாக்டவுன், அதாவது சொல்லுவாங்களே ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிரேக்கப் ஆயிட்டா நம்மளுக்கு வந்து எவ்வளவு ஃபீல் இருக்குமோ, ஸோ அது போல அழகா டைரக்டர் கூட அதுல வந்து லிவிங் டுகெதரா, ஸோ எப்போ வேணும்னா பென்ஷன் ஆகிட்டு ஓடிடுவாங்கிறதுல இந்த படங்கள் நம்மளை விட்டுட்டு போயிடுமோ, இதே போல பிரேக்கப் நிறைய வந்துருமோ கேப் பண்ணும்போது திரும்ப இந்த ஓடிடி வந்த உடனே ஒரு பொக்கிஷமா தான் தெரிஞ்சது. நம்மளை உருவாக்குவதற்கு ஒரு ரொம்ப ஈஸியான பிளாட்ஃபார்மா. அதே போல நம்ம வந்து எவ்வளவு பெரிய ரெக்கமெண்டேஷன் போனாலும், எவ்வளவு பெரிய ஆளுங்களை பிடிச்சாலும் ஓடிடியோ சேட்டலைட்டோ கண்டென்ட் விற்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல கண்டென்ட்டை எடுத்துட்டோம்னா வீட்டில் படுத்துருந்தா கூட நம்ம தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட். அது சின்ன படமா இருக்கட்டும், பெரிய படமா இருக்கட்டும். அது இப்போ நம்ம சீரியல்ல கூட ஒரு ஒரு எபிசோடு வருது, நம்ம மறந்துட்டு போயிடும். அந்த சீரியலுக்கு கூட பல வருடங்களாக ஒரு மார்க்கெட் இருக்கு. நம்ம ஒரு ராஜ் டிவில பார்த்தாலோ, சன் டிவில பார்த்தாலோ, இல்லை பொதிகையில படம் பார்த்தா கூட, நம்ம ஒரு சீரியல் பார்த்தா கூட அது ஒரு பொக்கிஷமா எப்போ அதனுடைய வேல்யூ கூடுச்சுன்னா
இப்ப இந்த ஒரு 6-7 வருடங்கள்ல அதுக்கும் ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணது. ஓடிடின்னு ஒண்ணு வந்த பிற்பாடுதான் டிஜிட்டல் மீடியா நமக்கு தெரியாமையே இருந்தது. அதெல்லாம் வந்த பேரு எவ்வளவோ லாங்குவேஜ் இருக்கு. 184 லாங்குவேஜ்ல நம்மளுடைய கண்டென்ட் டப்பிங் பண்றாங்க. 154 லாங்குவேஜ். இதை கத்துக்கிறதுக்கு பல ஆண்டுகள் நம்ம தியாகம் பண்ணணும். அதே போல இந்த படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஹீரோயினி வந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்காருன்னு. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தேன். ஒரு ஒரு சாங்ல வந்து நடந்து வீட்டுல இருந்து வரும்போது அவங்களுடைய கை விரல்கள், அந்த ஷோல்டர், ஃபேஸ், அவங்களுடைய ரியாக்ஷனு, ஒரு தபுவுடைய கலர் அவங்களுக்குள்ள இருக்கு. அது எப்படி இருக்குன்னு தெரியல. அது பெருசா கூட தெரியல அங்க இருக்கிறவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு. ஆனால் இதே ஒரு நடிகை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோ கூட நடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸ் பாக்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப வந்து இப்படி ஒரு நல்ல கண்டென்ட் நடிச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்க வைக்கிறதுக்கு அதுக்கு கூட ப்ரொடியூசர் செலவு பண்ணி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சினிமா இப்பொழுது உருவாகி இருக்கு. ஒவ்வொரு படத்தினுடைய ரிலீஸ்லயும் நீங்க பாப்பீங்க, போஸ்ட்ல அடிச்சு ஒட்டி அதை தியேட்டர்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்ப தியேட்டர்லயே படம் பார்க்க வைக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் ரெடியா இருந்தா மட்டும்தான் படம் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு. காரணம், ஆடியன்ஸ் வந்து எப்பொழுது நடிகன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சாங்களோ அப்பயே தமிழ் சினிமாவில், உலக சினிமாவில் கதைகள் செத்து போச்சு. படம் பண்ண வர நம்பிக்கையோடு படம் வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் செத்து போயிட்டாங்க. பயம் வந்துடுச்சு. ஒரு நல்ல படைப்பாளர் இருக்கும்போது ஒரு நல்ல தயாரிப்பாளர் தான். ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் இணைந்து ஒரு படைப்பை உருவாக்குற போது தமிழ் சினிமா மட்டும் இல்ல, உலக சினிமாலேயே ஒரு நல்ல படைப்பு வந்துகிட்டே இருந்தது. எப்ப வந்து ஸ்டார் ஆர்டிஸ்ட் மேல நம்ம திணிக்கப்பட்டமோ கதை, அந்த பதிவுல ஒவ்வொரு இதுலயும் சொல்ற 400 படங்கள் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது. 40 படங்கள் மட்டும்தான் பிசினஸ் ஆயிட்டு இருக்கு. 40 படங்கள் நடக்குமான்னு தெரியாம கொஞ்சம் கொஞ்சம் வித்துட்டு எஸ்கேப் ஆறாங்க. மீதி இருக்கிற 320 ப்ரொடியூசரும் படம் எடுத்துட்டு சேட்ல படம் பார்க்கற வரைக்கும் நம்ம செலவு பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கோம். ஆனா ஓடிடின்னு ஒண்ணு உள்ள வந்த பிறகு ஒரு சின்ன கதைகளை நம்ம 1 லட்சத்துலயும் எடுக்கலாம். இதுல வந்து டைரக்டர் எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 லட்சம் செலவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா குவாலிட்டியில பார்க்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அது எத்தனை நிமிஷம் இருக்குதுன்னு தெரியாது. 1 hour முடிச்சிருக்காரா, 1/2 hour, 1.5 மணி நேரம் போட்டுச்சாங்க. ஆனா அந்த குவாலிட்டி இருக்கு. அந்த கண்டென்ட் குவாலிட்டி இருந்தா அதான் தேடி தேடி வாங்குவோம்னு சொல்றோம். இதுக்கு உதாரணம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹீரோயினி தபு போல கதைக்குள்ள வரேன். ஸோ ஏன் அந்த தபு போல இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு நடிகனா கூட நடிச்சுட்டா ஒரு 10 வருஷத்துக்கு மூஞ்சியே பார்க்க முடியாம இருக்கிற ஷூட்டிங்ல கூட வெளியே போடாம தொட்டு விட்ட யோகி பாபுக்கு இன்னைக்கு நான் தான் ஹீரோ, பல படங்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். கதையே இல்லையானா யோகி பாபு கூட இப்ப ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி 4 படம் ரிலீஸ், அந்த படம் வந்ததே தெரியாது. ரொம்ப இடையில ஒரு 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 1 month இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனு. ஒரு 2-3 நாள் எனக்கு வந்து தூக்கங்களே வரல. ஏன்னா நம்ம 24 மணி நேரம் சினிமா பத்தி யோசிக்கிறோம், சினிமாவிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், சினிமா தான் உயிர் மிச்சம் இருக்கு. இங்க பல ஒரு வெப் சீரிஸுக்கு இதுல குறைஞ்சது ஒரு 35 பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல. எடிட்டர், சவுண்ட், தேட்டர்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸுக்கு ஒரு 35 பேருடைய உழைப்புகள் இருக்கு. இந்த 35 பீப்புளுடைய உழைப்பு அந்த 35 பேருக்கிட்ட ஒரு டைரக்டர் வேலை வாங்கி அதை கொண்டு வந்து ஒரு கண்டென்ட்டா நிறுத்தி அந்த புது பட சீரியல் வெப் சீரிஸ் பண்றவங்க வந்து ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி அவங்களுக்கு விஷயமே தெரியாம இருந்தா அவங்கெல்லாம் வந்து மனசை மாத்தி அதை கொண்டு வந்து ஒரு கண்டென்ட் உருவாக்குறதுக்கு ஒரு படைப்பாளி இல்லைன்னா எந்த ஒரு நடிகனும் இல்லை, தமிழ் சினிமாவும் இல்லை. நீங்களும் டிவி வந்து உட்கார முடியாது, பத்திரிகையில எந்த நியூஸ் எழுத முடியாது. இதுதான் உண்மையான சினிமா. ஆனால் அப்படி 2 கண்ணா இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் இணைந்து ஒரு நல்ல படம் எடுக்கும் போது கூட இங்க நடிகன்ற போக்கஸ் வந்து ஒட்டுமொத்த சினிமாவும் கதைகள் அடித்துட்டே இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, அன்னைக்கெல்லாம் வந்து 40 படம் வருஷத்துக்கு வரும். 40 படமே பொக்கிஷமா இருக்கும். 40 படமே பொக்கிஷமா இருக்கும். 40 படம் சுமார்னா கூட ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்த்தாங்க. இப்ப என்ன படங்கள் வருதுன்னே தெரியல. ஆனா நம்ம பார்க்கக்கூடிய இடம் படமே மிஸ் பண்ணிருப்போம். ஓடிடியில போட்டு நம்ம கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம்.
அதை பாதுகாக்கக்கூடிய இடமா அந்த ஓடிடி தளம் இருக்கு. இந்த உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு என்னன்னா, எவ்வளவு பெரிய நடிகர்களாக இருந்தா கூட சரி, நடிச்சு முடிச்ச பிற்பாடு அந்த கண்டென்ட் காணாம போன ஒரு பிரசாத் லேப்லயோ, ஒரு ஜெமினி லேப்லயோ, ஒரு வாகன ஸ்டுடியோல நம்ம போய் கண்டென்ட்களை தேடிட்டு இருந்தோம். இப்போ அது ஓடிடில தட்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பண்ண தப்பு கூட இவன்லாம் ஒரு ஹீரோ அப்படின்னு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா நடிக்கக்கூடிய முதலமைச்சர் ஆகணும்னு யாரு ஆசைப்பட்டாலும் இந்த கண்டென்ட் வச்சு அவங்களை கிண்டல் பண்ணக்கூடிய இடம் சாதாரணமா இருக்க ஆடியன்ஸ் கூட நம்மளுக்கு பின்னாடி இருக்க வாரிஸ் கூட ஈஸியா ஓடிடில படத்தை பார்த்தல. முன்னாடி அந்த கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சினிமாவில் தமிழச்சி இந்த 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 ப்ராஜெக்ட்ல வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமோ, போஸ்ட் அடிக்க தேவையில்ல, தியேட்டர்ல வினையில வைக்க தேவையில்ல, ஆடியன்ஸ் கூட்டு வந்து உட்கார வைக்க தேவையில்ல, ஓடிடியில போட்டா இந்த படம் வந்து மில்லியன் கணக்கில் சொல்றாங்களே அது போல இந்த ஓடணும் அப்படின்றதுதான் இதனுடைய எல்லாரும் வந்திருக்கிறவங்களுடைய காரணம். ஸோ ஒரு நடிகனை திரும்ப திரும்ப நான் சொல்றதுக்கு, அதான் 2 மாசத்துக்கு முன்னாடி 1 மாசம் முன்னாடி யோகி பாபுன்னு ஒரு நடிகர் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல யோகி பாபு சொல்றாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொடியூசருங்கெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன். 3 நாள் எனக்கு வந்து தூக்கமே இல்லை. இவர் வீட்டுல இருந்து வரும்போது தமிழ் சினிமாவில் இருக்கிற மொத்த ப்ரொடியூசர்களுக்கும் எடுத்துட்டு வந்து ஏதோ பணத்தை இவர் கொடுத்து வச்சாபலையும், இவருக்கு வந்து ப்ரொடியூசர்கள்லாம் கடன் இருக்கிறாபலையும் இவருடைய ஸ்டேஜ் மைக்கை பார்க்கும்போது எனக்கு கோபம். அது முன்னாடி நிறைய தாக்கி பேசியிருக்கோம். அந்த ஸ்டேஜில் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு அண்ணன் கலைப்புலி தான் அவர்கள் இருக்கு, முன்னாள் தலைவர். அதே போல நடப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய பொருளாளர் திரு தனஞ்சயன் அவர்கள் இருக்காரு. 2 பேர் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் ஒரு நடிகர் யோகி பாபு எனக்கு பல கோடிகள் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு பதிவு பார்க்கிறேன். அதே போல இயக்குநர்கள் முன்னாடி எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்காங்கன்னு பாக்குறீங்களா அப்படின்னு இந்த 2 வார்த்தையும் எனக்குள்ள ஒரு ஒரு இடைஞ்சல் இருந்துகிட்டே இந்த 1 மாசத்துக்கு மேல நிறைய படங்கள் ரிலீஸ் வேலையில அது வந்து மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா டைவர்ட். காரணம் ஏன் சொல்றேன்னா, அந்த இடத்திலேயே ஒரு முன்னாள் தலைவர் கலைப்புலி தான் அவர்களும் தனஞ்சயன் அவர்களும் வன்மையா கண்டிச்சிருக்கணும் யோகி பாபு. ஒரு தயாரிப்பாளர் இன்னைக்கு நீ 100 படம் நடிக்கிறன்னா அந்த 100 படத்தினுடைய ஷூட்டிங் நடக்கிறதுக்கு காரணமே ஒரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளர் இல்லைன்னா 100 படம் ஷூட்டிங்கே இல்லை. நீங்க 1 லட்சம் வாங்கினீங்களா 5 லட்சம் வாங்கினாலும் உங்களால கணக்கு காமிக்க முடியுமா? எனக்கு ப்ரொடியூசர் கொடுக்கணும்னு சொல்றாருல, நீங்க வாங்கின பணத்தை இது வரைக்கும் கவர்மெண்ட் கணக்கு காமிக்க முடியுமா? கொடுத்துருப்பாருல, என் ப்ரொடியூசர் 50,000 5 லட்சமோ 3 லட்சமோ 10 லட்சமோ அவரையும் ஒத்துக்கிட்டாருல, என்னுடைய சம்பளம் என்னன்னே தெரியாதுன்னு சொல்றாரு அந்த ஆணவத்துல. அப்போ அந்த இடத்துல ஒரு முன்னாள் தலைவர் இப்படி பேசக்கூடாது தம்பி. ஒவ்வொரு தயாரிப்பாளர்களும் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டு படம் எடுக்க வராங்க. இது ஒரு ட்ரீம். அந்த ட்ரீமை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது பெரிய வெற்றி அடைச்சானா 100ல 10 ப்ரொடியூசர் தான் மீண்டு வராங்க. 90 ப்ரொடியூசர் எங்க இருக்காங்கன்னு காணாம போறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு நாள் நினைச்சிருக்க முடியுமா? இந்த 100 படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் கொடுத்த பணம் தான் இன்னைக்கு கடவுள் உங்களை இடத்துல முருகன் சொல்ற அந்த முருகர் உங்களை உச்சியில கொண்டு போய் வச்சிருக்காரு. கடவுளை காட்டிலும் மிக நீங்க அப்பா அம்மாவை காட்டிலும் பொக்கிஷமாக ஒரு கலைஞர்கள். அதை நான் ஒரு இயக்குனர் பேசிக்ல இருந்து வந்திருக்கேன். விஜயபுரி சொன்னப்பல எப்பவுமே வந்து உங்களுக்கு பதிவு கொடுத்த அவங்கள மறந்துடக்கூடாது. என்னுடைய தயாரிப்பாளர் முதல்ல நான் படம் பண்ண தயாரிப்பாளர் டுடே டேட் வரைக்கும் என்னுடைய போன்ல அப்டேட் இருக்கும். நான் கடந்து வந்த எல்லாருமே என்னுடைய போன்ல அப்டேட் இருக்கும், பேசுவோம். காரணம், ஒரு மன வருத்தமான பதிவு. யோகி பாபு தொடர்ந்து அவர் பண்ற தவறுகளை மறைப்பதற்காக ஒரு ப்ரொடியூசரை வந்து சொல்றதும், ஒரு இயக்குனர் எப்படி இருந்து வந்தாருன்னு பாரு சொல்றதுக்கும், ஒரு படைப்பாளி அதான் சொல்ல, ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த சினிமாவே கிடையாது. இந்த தியேட்டர் கூட இருக்காது. நான் பகிரமா சொல்லுவேன், தியேட்டர் ஓனர் அசோசியேஷன் கூட சொல்லியிருக்கேன், ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்று சொன்னால் திரையரங்கு கிடையாது. திரையரங்குல எத்தனை நாளைக்கு ஹிந்தி படம் ஓட்டுவீங்க? எத்தனை நாளைக்கு வந்து தெலுங்கு படம் மலையாள படம் ஓட்ட முடியும்? இல்ல இங்கிலீஷ் படம் ஓட்ட முடியும்? தமிழ்நாட்டில் நடத்தினா தமிழ் படம் எடுத்தாதான் ஓடும்.
இன்னைக்கு 9 படம் 5 படம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு, இப்ப 5 ஆச்சு, 9 ஆச்சு, 12 படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் பண்ணி வந்துச்சு. ஆனா ஓடிடில 100 கண்டென்ட் கூட நம்ம போடலாம் தைரியமா. அந்த நல்ல கண்டென்ட் எடுக்கணும். அந்த கண்டென்ட்டை தம்பி சிரஞ்சீவி எடுத்திருக்காருன்னு நான் நம்புறேன். முதல் முறையாக இந்த ஸ்டைலிஷ் தமிழச்சில என்னுடைய ஆடியோவை ஒரு ஒரு பங்களிப்பா இருக்கும்போது நான் வந்து வெப் சீரிஸ்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ஆடியோவா பிராண்ட் பார்க்கும்போது ஆடியோவா பண்ணுவோம். ஆனா இந்த கண்டென்ட் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு புதுசா ஒரு நல்ல கண்டென்ட்டா இருந்தது. இதுல ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெப் சீரிஸ் பண்றதுக்கே தயாரிப்பாளர்கள் மூவரும் இணைந்து ஒரு இயக்குனருக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கும்போது அவங்களை இவர் எப்பவுமே மறக்க கூடாது. ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, பிரியா உங்களுடைய கேரக்டர் பிரியாவா? இல்ல முதல்ல பிரியான்னு சொல்லிட்டு தான் ரையான்னு கூப்பிடுவாரு. உங்களுடைய 2 இடத்துல உங்க பேர் வருது. உங்களுடைய பதிவு தம்பி ஹீரோவை நடிச்சிருக்கிற வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கு. அவரு அந்த பொண்ணுடைய இம்ப்ரெஸ்லயே இருந்தா கூட கதையோடு வரும்போது அப்படியே கேஷுவலா ஒரு அழகான பெண்ணை பார்த்தோன்னே எப்படி மயங்கி இருக்கிறாரோ அது போல அந்த கதையில ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்கீங்க 2 பேருமே. ரொம்ப அழகான ஒரு வெப் சீரிஸ் இது. அதனால வந்து நீங்க பெரிய பெரிய இடத்துக்கு போனா கூட நீங்க வந்து நயன்தாரா போல சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் மறக்காம ஒரு நல்ல சினிமாவை நீங்களும் ஜாயின் பண்ணோம். தமிழ் சினிமாவை இருக்கக்கூடிய கலைஞர்கள் எந்த தயாரிப்பாளர்களும் இனிமேல் நடிகர்களோ யாரும் தயாரிப்பாளர்களை குறை சொல்லாமல் வாழுங்கள் என்று உங்களுக்கு இந்த பிரஸ் மீடியா சார்பாக நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மைண்ட்ல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, படம் வர மாட்டேங்குது இப்போ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அவர் என்னுடைய நல்லவன் என்னை பத்தி எதுவும் பேசல, ஏன்னா ஒரு படத்துல நடிச்சிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்டைலிஷ் தமிழச்சி என்னுடைய அருமை சகோதரர் சிரஞ்சீவி இயக்கத்துல நான் ஆக்சுவலா இன்னைக்கு உண்மையிலே ப்ரிவியூ ஷோன்னு நினைச்சுதான் வந்தேன். படம் பார்க்குற மைண்ட் செட்ல அப்படியே ரெடி ஆகி வந்தேன். அப்புறமா தான் சிவன் சொல்ல ட்ரெய்லர் லான்ச்சும் சாங் மட்டும்தான் இன்னைக்கு, ஆடியோ லான்ச் தான் சொல்லி என்னை வந்து இப்படி ஏமாத்திட்டீங்க. நீங்க நான் படம் பார்க்குற ஆர்வத்தில் வந்தவனா வெறும் ட்ரெய்லர் மட்டும் காமிச்சிருக்கீங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதோடைய குவாலிட்டி இன்னும் நமக்கு அந்த கியூரியாசிட்டி அதிகம் பண்ணுது. ஹீரோயின் அர்ச்சனா வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க கயாடு அவங்கள மாதிரியே இருக்காங்க சில சாயல்கள்ல, ரொம்ப அழகா இருக்கீங்க ட்ரெயினில். ஹீரோ லிங்கேஷ் ஒரு ஒரு காமன் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்புல அந்த சோக காட்சிகள் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கான அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஐ திங்க் உண்மையிலே 2-3 லவ் ஃபெயில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அனுபவிச்சு நடிச்சிருக்காரு. அதுலேயே ஃப்ரேம்ல நம்ம சிரஞ்சீவி ஒரு கேரக்டர் பண்றாரு, லிவிங் டுகெதர் எல்லாம் பத்தி டைலாக் எல்லாம் பேசி. இப்போ நம்ம ஏதாவது பேசணும் வச்சுங்களேன், பெண்களை எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம தலைப்பை போட்டியோ இந்த படத்துக்கு எனக்கு நான் சும்மா கெஸ்டா வந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை பாண்டியராஜன் சார், ஆக்டர் பாண்டியராஜன் சார் சொன்னாங்க, ஆஸ்திரேலியாவில் அவங்க ஒரு கெஸ்டாக அவங்களை இன்வைட் பண்ணி அங்கே இருக்க அந்த அந்த பெற்றோர்கள்லாம் அவங்க வந்து நீங்கள் வரணும் சார், நம்ம கல்ச்சர் பற்றி மக்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லணும். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன நல்லா தானே இருக்கு, பசங்க பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த கல்ச்சரை விட்டு ரொம்ப இதில் போயிருக்காங்க. ஸோ என்ன இவருக்கு உடனே இந்த லிவிங் டுகெதரை பற்றி தான் சொல்கிறாங்களா, இப்பெல்லாம் அப்படிதான் சார் இருக்கும், ஜென்ரேஷன் மாறுது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இல்லை சார், பசங்க ஏதோ ஒரு பொண்ணோட லிவிங் டுகெதர் இருந்தால் கூட பரவாயில்ல, இவங்க எந்த லெவல்ல யோசிக்கிறாங்கன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் நிறைய அது கால மாற்றம், அது யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. நம்மளும் அதை வந்து ரொம்ப ஹைப் பண்ற மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம்னாலும் அதுவே மக்களுக்கு ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நம்ம அதை ஃபீட் பண்ற மாதிரி இருக்குமோன்னு எனக்கே சில சமயங்கள் ஒரு இது இருக்கும். நேற்று எங்களோட ஒரு படம் நாங்கள் ஆனந்த வாழ்க்கைன்னு ஒரு படத்துடைய ப்ரீமியர் ஷோ பண்ணோம். பாக்யராஜ் சார் நான் நடிச்சிருந்தோம். அது வந்து வாழ்வியல் எப்படி நம்ம மன அமைதிக்காக பண்றதுன்றது நேற்று ஒரு வேற ஒரு ஃபீல்டில் இருந்தோம். இன்னைக்கு இந்த வாழ்க்கைன்னா என்ன எப்படி எனக்கு பாருங்களேன், ட்ரெய்லர் மட்டும்ன்றதுனால அதிகமாக லோட் பண்ண முடியல. படம் பார்க்குற மைண்ட் செட் பண்ணி நம்ம மறுபடியும் அதான் சொல்கிறேன். ஸோ அது வந்து இதில் வந்து அந்த மேபி அந்த பிரேக்கப் கல்ச்சர் இதெல்லாம் பற்றி இருக்குது.
எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது உண்மையிலே. இன்னுமே நான் சிங்கிள் தான். நீங்க நம்பிதான் ஆகணும். ஸோ ஒரு படத்துடைய தயாரிப்பாளர்கள் 3 பேரும் நம்ம தயாரிப்பாளர்களுக்கு வந்திருக்காங்க. போன படத்தில் பஜாரி படத்துடைய தயாரிப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. ஸோ ப்ரீவியஸ் ப்ரொடியூசர், கரண்ட் ப்ரொடியூசர் 2 பேரையும் ஒன்னா சந்திக்க வைக்கிற தைரியம் ஒரு இயக்குனருக்கு இருந்தால் அந்த நேர்மையாக ஒர்க் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஸோ நம்ம ஜென்யூனா ஒர்க் பண்ணோம்னா எங்க இருந்தாலும் நம்ம அந்த கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். இண்டஸ்ட்ரியில வந்துங்க கதை, கண்டென்ட்டு இதெல்லாம் இருந்தால் மக்கள் பார்க்குறாங்கன்றது வேறங்க. நம்ம வந்து நம்மளுடைய உழைப்பு 100% நேர்மையா இருக்கணும். நம்ம நம்புறவங்களுக்கு நம்ம உண்மையா இருந்தாலே போதும், டெஃபினட்டா நமக்கு சக்சஸ் இருக்கும். எந்த ஃபீல்டா இருந்தாலும் தொழில்ல வந்து நேர்மையா இல்லைன்னா அந்த குறுகிய காலத்துல பணம் சம்பாதிக்கலாம், பேர் எடுக்கலாம், அது வந்து நிலைக்காம போயிடும். ஜெனியூனா இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே இண்டஸ்ட்ரி திருப்பி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு உதாரணம் நம்ம தமிழ் சினிமாவோட 2 பில்லர்ஸ். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், இன்னொன்று உலக நாயகன் கமல் சார். சினிமாலே இன்வெஸ்ட் பண்ணாரு, நிறைய லாஸ் ஆனார். அவரை பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அந்த சினிமா வந்து அவருக்கு பல கோடிகளை திருப்பி கொடுக்குது. அவருடைய உழைப்புக்கு நான் சொல்றேன். எத்தனை வயசானாலும், 70 ஆனாலும், 80 ஆனாலும், இன்னைக்கும் அமிதாப் பச்சன் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சினிமா வந்து என்னைக்குமே ஒரு ப்ராஃபிட்டபிள் இண்டஸ்ட்ரி தான். நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும். என்ன கேட்டா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற முன்ன இருந்த ஜென்ரேஷன் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்களோ அந்த ஒற்றுமை இன்னைக்கு குறைவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த ஒற்றுமை தான் இது ஒரு டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்ல விஷயங்களே அதிகமா நம்ம பேசணும். ஏன்னா நம்ம பத்திரிகை மீடியால நம்ம குறை சொல்லிட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டே இருந்தோம்னா இது வெளியில இருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸை டெஃபினட்டா அது இரிட்டேட் பண்ணுமோன்னு எனக்கு ஒரு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். பொதுவாகவே ஆடியோ லான்ச்னா நம்ம வந்து அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு டாபிக் பேசி எல்லாத்தையும் டயர்ட் ஆகணும்னு ஆடியோ லான்ச்சுக்கு வரதுக்கே பயமாயிருச்சு உண்மையிலே. ஸோ கான்ட்ரவர்சியல் நம்மளும் தேவையில்லாம சேர்ந்துக்கிறோம். ஸோ இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை பேரும் எல்லாருடைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போவோம், நல்ல கண்டென்ட்ஸை மக்களுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு பணிவான தாழ்மையான வேண்டுகோள் நேரத்தில் கேட்டுக்கிட்டு இந்த ஷோ ரொம்ப அழகா ஹோஸ்ட் பண்ணாங்க. ஆங்கர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த படத்துடைய பிஆர்ஓ ஜான் சகோதரர் அவருக்கும் என்னுடைய மனவார்ந்த வாழ்த்துக்கள். வந்திருக்கும் அத்தனை பத்திரிகைகளுக்கும் விருந்தினர்களுக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much. Thank you so much for coming today. இது மாதிரி ஒரு கொடுப்பான எந்த நேரத்துக்கும் கிடைக்காது. அவன் வாழ்க்கை அவனே எடுக்க முடியுமான்னு தெரியல, அவன் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கூட கொஞ்சம் டிராவல் பண்ண வரைக்கும் சரி செல்ஃபா தனக்கு நடந்த லைஃப் அப்படியே படமா எடுக்கலாம். அந்த தைரியத்துக்கே பாராட்டினேன். ஏன்னா நம்ம எழுதுற கதையை எடுக்க முடியல, சொந்த கதை எடுக்கிறான்னா அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து அவைய உண்மையதான் சொல்றப்பா. சரி, ஆமா, இல்ல அவனுடைய லைஃப் ஸ்டைல் தான் அது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஒரு வெப் சீரிஸா வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பஜாரி பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தனால தான் இந்த படத்துல ஒர்க் பண்ணணும்னு. அதுமாதிரி நான் காட்ட பார்த்து நான் சொன்னேன், இந்த படம் ரொம்ப லேட்டா காமிச்சான், கொஞ்சம் முன்னாடியே காமிச்சுன்னா இது தேட்டருக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவன் ட்ரைலர் காமிக்க பார்த்து இது தேட்டருக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட், இதை நீ வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அடுத்து தேட்டருக்கு தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட் அது. நான் அதுக்காக வந்து லிவிங் டுகெதரை வந்து நான் சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்காதீங்க, வேற வழி இல்லை. ஒன்று மாதிரி ஆட்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ நாம வந்து இப்போ ஜீவாவுடைய லைஃப்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்தாச்சு ஜீவா திருந்திவா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்கிளாவே வாழ்ந்து வாழ்க்கை வீணா போயிருக்காதுல்ல. சரி இப்படியே வச்சு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டா சந்தோஷமா மொத்தத்துல கம்ப்ளீட் பண்ண அந்த லைஃப். அதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஜீவாவுடைய மூட நீ டெம்ப் பண்ணிக்கிற, அநேகமா நாளைக்கே ஆரம்பிச்சு அவ்வளவு நடிக்கிறேன். ஆமா, ஏன்னா திருமலைனால லைஃப் ஹிஸ்டரி இது மாதிரிதான் வாழ்ந்துருப்பாப்ல, வெளியே தெரியாது. ஆனா என் அண்ணன் சைலண்ட் கில்லர், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வாழ்றவர். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு என்னை அழைத்ததுக்கு சிரஞ்சீவிக்கு நன்றி. தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. ஒன்னே ஒன்று மட்டும், அந்த சார் சொன்னாங்க ப்ரொடியூசர் எப்படி நிறைய பேர் தோக்குறாங்க அந்த மேட்டரை சொன்னாங்க. அது உண்மை. ஃபர்ஸ்ட் அண்ணன்ட்ட வந்து இதை சொல்லும் போது நல்ல பசங்க கஷ்டப்படுறாங்க, ஃபீல்டில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு சுரேஷ்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான்
அது வீட்டுல சொல்லும் போது இப்படி ஒரு பண்ணலாங்க போச்சுல சினிமால நிறைய பேர் தோத்துருக்காங்க, ஃபீல்டுல எங்க இருக்காங்க தெரியாம ப்ரொடியூசர் நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சுக்க அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் எழுதுனாங்க, நம்ம ஒரு 3 பேர் சேர்ந்து பங்களிச்சு சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களோட திறமை இருக்கு, அவங்க பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் இது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்காது. 3 பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க சுரேஷ்னு தான் கம்ப்ளீட்டா எல்லாம் பண்ணது. அதனால நாங்களும் ரொம்ப ஷூட்டிங்லாம் வந்து பார்த்ததே இல்லை. கூட்டு அவங்கள்ட்ட கொடுத்ததோட சரி, உழைச்சி நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க மேலும் மேலும் வளரணும். தேங்க்யூ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஆக்சுவலி இந்த ஸ்டைலிஷ் தமிழச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். எப்படின்னா வந்து ரொம்ப எமோஷன், ரொம்ப எப்படி சொல்றது, பியூர் லவ் ஒரு மாதிரி அப்படி கொட்டி கிடக்குது அந்த இந்த வெப் சீரிஸ்ல. நான் ஃபர்ஸ்ட் சிரஞ்சீவி ஹீரோன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷேர் பண்ணோம், இந்த மாதிரினா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது பண்ணான்ற மாதிரி இருக்கேன், என்கிட்ட ஷேர் பண்ணாப்புல. அப்போ நான் உன்னை கேட்டேன், பாறையும் நீ தான், அதனோட செருக்கிற ஒளியும் நீ தான், நீ உன் சிற்பத்தை நீயே செதுக்கணும். ஸோ இது நீ நல்லா ஃபைன் டீல் பண்ண, கண்டென்ட் நல்லா இருக்குது, அருமையா இருக்குது, அதை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னேன். எக்ஸிக்யூட் பண்ணா அதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க 3 பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறமா இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறது வந்து கிரண். எல்லாரும் ஒரு வேலையை நல்லா பிடிச்சி செய்வாங்க, பட் சின்சியரா செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. அவன் ஒவ்வொரு ஃப்ரேம் வைக்கும் போதும் அவ்வளவு குவாலிட்டி இருக்கும். அந்த ஃப்ரேம் நம்ம பார்க்கும்போது ஆஹா தம்பி இவ்வளவு நல்லா பண்ணான், அவன் மேல எனக்கே கொஞ்சம் அப்பப்போ ஜெலஸ் ஆச்சு. ரொம்ப நல்லா பண்ணான், ரொம்ப நல்லா பண்ணான்னா எப்படி சொல்றது, ஒரு வேலையை பிடிச்சி ரொம்ப சின்சியர் போட்டு டெடிகேட்டிவா பண்ணான் அந்த வேலையை அவன் பண்ணும்போது. அப்புறமா வந்து அக்ஷனா மேடம், அவங்களுக்கு வந்து ஒரு சீன் வைக்கும்போது எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, டக்குன்னு ஒரு ஒரு அழுகாட்சிகளா இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் எமோஷனா இருக்கட்டும், இல்லை ரொம்ப சிரிக்கணும், அப்படி அப்படி நினைக்கிறதுல டக்கு 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 டக்குன்னு இருக்கிறாங்க. என்னால பார்த்து நானே அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன். எவ்வளவு டேலண்ட் இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் தம்பி லிங்கேஷ் ஒரு 5 பக்கம் ஒரு பேப்பரை கொடுத்து, தம்பி இதை அவனோட டைலாக் சொல்ல சொன்னா அப்படி நினைக்கிறதுல டக்கு 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 முடிப்பான். அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டான பையன். ஆனா ஒரு சீன் வந்து அவன் எடுத்தாப்புல, அப்போ வந்து ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சர் பண்றதுக்காக காரோட டயரை செக் பண்ணணும். டேக் போகுது 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 8 9 டேக் போயிடுச்சு. நான் கேட்டேன், தம்பி உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டேன். தெரிலண்ணே அப்படின்னா. ஆனா அதோட நிப்பாட்டல, வெளியில வந்து ஃபீல் பண்ணான், ஏன் இந்த சீன் என்னால பண்ண முடியல எனக்கே தெரியலன்னு வருத்தப்படுறான். அது அவனோட காதலை காட்டுது, அந்த நடிப்பு மேல அவனோட ஆர்வத்தை காட்டுது. அவன் அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி நெக்ஸ்ட் கரெக்டா பண்ணிடுன்னு பண்ணான். ஆனா நிறைய திறமை கொட்டி கிடக்கு. லிங்கேஷோட வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறமா என் தம்பி ஜி சிரஞ்சீவி என் கூட ஒரு 5 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு வந்துருக்கிறான் தம்பி. அவனை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாருமே டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப உள்ள பழங்க ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. கேட்கும்போது அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நான் வந்து சொன்ன ஒரு நாள் என்கிட்ட கேட்டான், அண்ணா கடவுள் மட்டும் எனக்கு வந்து சோதனை கொடுக்கறதுல ஓவர் டைம் எல்லாம் பாக்குறாரு போல இருக்குண்ணே. கொஞ்சம் ஒரு மாதிரி வெத்தம் பேசினான். நான் கேட்டேன், ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு. இல்லண்ணே எந்த திசை இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரியே போகுதுன்னு அப்படின்னு நினைச்சு பண்ணான். அடுத்த நாள் வந்து சொல்றான், அண்ணே இந்த மாதிரி பாருங்க எனக்கு எல்லாம் தாடி எல்லாம் ஒன்னொன்னு வெள்ள முடியெல்லாம் வந்துருச்சுங்க அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு கேட்டேன். தெரியல வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னு தெரியல அப்படின்னு எனக்கு வந்து கேட்டான். அப்படி இல்லடா, கடவுள் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அந்த கஷ்டத்தை நீ எவ்வளவு தூரம் தாங்குறதுன்னு உனக்கு செக் பண்ணிருக்காரு. உனக்கு கெப்பாசிட்டி இருக்கா, இந்த வேதனை கொடுத்த இவன் தாங்குவானா, சரி ஓகே தாங்குவான்னு தெரிஞ்சிருந்தாலே ஒரு இது நல்லது செய்வாரு. இந்த சின்ன விஷயத்த கஷ்டத்தையும் இவனை தாங்க முடியலன்னா அவ்வளவு பெரிய நல்லது செய்யும் போது அதை தாங்குறதுக்கு அந்த கஷ்டப்பட்டு வர விஷயம் தான் நம்ம கிட்ட நிற்கும். கஷ்டப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நிற்கும். சும்மா ஒரு விஷயங்கள் நம்மள வந்துச்சுன்னா அதோட வேல்யூ தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டைலிஷ் தமிழச்சி. தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ட்ரெய்லர் போடுறோம் அப்படின்னாப்புல ஏதோ அந்த பேசினப்ப மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, படத்தோட ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி.
உங்க சார்பா வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசரை நான் தேங்க்ஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து ஒருத்தர் யாராவது தூக்கி விட்டாங்கன்னா நம்ம வளர்ந்துடலாம். அந்த மாதிரி நான் வந்து பார்த்ததுல வந்து 2 ப்ரொடியூசருமே உங்களை பத்தி அவ்வளோ சூப்பரா சொல்லி ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் நீங்க வளர்த்தணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. என்னால முடிஞ்சது வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஷேர் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணோம். இங்க இருக்கிற நீங்க தான் வந்து இதை ப்ரொமோட் பண்ணி வச்சோங்களேன். இன்னைக்கு இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நாளைக்கு இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் லைஃப்ல இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் பேசுகிறேன். இந்த ப்ராஜெக்ட் வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ணன், ஆனந்த் அண்ணன், கிஷோர் அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றி. என் நண்பன் சிரஞ்சீவி, அவனை எல்லா வேரியேஷன்லும் பார்த்தேன். டைரக்ஷன்ல பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நிறைவேறிருக்கு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்துலையும் என் கூட நின்று எனக்கு பக்கபலமா நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணி, இது நான் இல்லை, எல்லாம் அவன் தான், எல்லாம் அவனே தான். அவன் சொன்னது மட்டும் தான் நான் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக சப்போர்ட்டாக இருந்த தாமஸ் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ மச் எல்லாரும் வந்ததுக்கு, உங்க சண்டே ஈவினிங் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர், ஆடியோ எல்லாமே. ஸோ இந்த சப்போர்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப பர்சனலி கனெக்ட் ஆன ஒரு இதுதான். ஏன்னா இமோஷனல் ட்ராக் அவ்வளோ இருக்கும். ஸோ ஐம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது எல்லாரும் அண்ணன் பிஎஸ்ஆர் அண்ணன், ஆனந்த் அண்ணன், கிஷோர் அண்ணன், எனக்கு இந்த ப்ராஜெக்டை நம்பி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. கேட்குதா? கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவேன். கேட்குது இல்லை? ஓகே. ஸோ மிகப்பெரிய நன்றிண்ணே. ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கானே, சூப்பரானே. அடுத்தது பண்ணிடுவோமாண்ணே, சூப்பர்ண்ணே. அடுத்தது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் பஜாரி அதை கொடுத்தது எங்கள் அண்ணன் வில்லிங்டன் தாமஸ் அண்ணன். அண்ணன் இல்லைன்னா இன்னைக்கு ஸ்டைலிஷ் தமிழச்சி இல்லை. இதே ஸ்டேஜ் போன வருஷம் பண்ணோம், செம்ம சக்ஸஸ். 5 லாங்குவேஜ்ல பஜாரி வருது, எல்லா லாங்குவேஜ்லயும் வருது பஜாரி. ஸோ ஓடிடி இன்னும் தேட்டருக்கு போல, நெக்ஸ்ட் தேட்டர் தான். ஸோ தேட்டர் போகலாம் தானா? ஸோ மிகப்பெரிய நன்றிண்ணே. அடுத்தது என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், ரொம்பலாம் இல்லை, ஒரு 15 பேர் 20 பேர் தான். ஆனால் சூப்பராக. கிரண் வரல இன்னைக்கு, அவர் கொஞ்சம் படத்தில் ஒர்க் பிஸியாக இருக்காரு. அடுத்தது வந்து டிஎஸ்கே மியூசிக், இந்த பாட்டு சூப்பராக கொடுத்ததுக்கு நன்றி. சாம் வரல, ஜிகேவி அவரும் வரல. 3 மியூசிக் டேரக்டர் வச்சுருக்கேன், 3 பாட்டுக்கு 3 மியூசிக் டேரக்டர். லிரிக் நான் எழுதுனேன், இன்னும் 2 பாட்டுக்கு தம்பி எழுதியிருக்கான். ஸோ அதுக்கு நன்றி. அப்புறம் வந்து அர்ச்சனா சூப்பராக கலக்கியிருக்காங்க. இது நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தேன், இன்னும் கடைசியில் ஸ்டைலிஷ் தமிழச்சி இவங்க தான் முடிவு பண்ணி பண்ணது. நன்றி. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரம் கேரளா, எப்போ ஷூட் கொடுத்தாலும் கரெக்டாக வந்துடுவாங்க. என்னை எதுவுமே டிஸ்டர்பே பண்ணலைங்க, சூப்பர் நீங்கள். அடுத்தது என் நண்பர் லிங்கேஷ். இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு வருஷமா டீச்சர்லேயே இருந்திருப்போமா? சும்மா போயிட்டு உட்காந்து பேசி அதை இது பண்ணிக்கிட்டே ஆஃபீஸில் இருந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசரை பார்த்து இது பண்ணி எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. நல்லபடியாக முடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஒரு 5 லாங்குவேஜில் வருது. ஓடிடி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் மேலே நான் இது பண்ணுறேன். இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், இன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல இருக்குது, ஜோ ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல். கண்டிப்பாக அப்படியே உங்கள் ஃபோன் எடுத்துருங்க எல்லாரும், ப்ளீஸ் எடுத்துருங்க, எல்லாரும் எடுங்க. ஜோ ப்ரொடக்ஷன், அதில் தான் ட்ரெய்லர் இருக்கு. அப்படியே ஷேர் பண்ணுங்க, அடிச்சு தள்ளி விடுங்க. கரெக்டா பார்த்துருங்க. ஸோ அடுத்த ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபுல் படம் வருது. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா, ப்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் தெளிவாக பார்த்துக்கோங்க, நல்லபடியாக மூவ் ஆகட்டும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ. இன்னொன்று, கோவிந்தன் சார், லிங்கேஷோட அப்பா, ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஆரம்பித்து வச்சது தான் இந்த ப்ராஜெக்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே நிமிஷம் ஸ்டேஜ் வாங்க சார். வாங்க சார், வாங்க சார். ஒரு சால். ஆனால் எங்கள் அப்பா அம்மா, நான் மட்டும் கஷ்டப்பட்டது இல்லாமல் அவங்களும் கஷ்டப்பட வச்சிட்டேன். ஸோ அதனால சாரி. கொஞ்ச நாளாக அப்படியே
இப்போ வந்துடுவேன் அப்போ வந்துடுவேன்னு சொல்லிட்டே இருக்கேன். இனிமேல் வந்துடுவேன்ல. சப்போர்ட் பண்ணி அதனால கண்டிப்பா வந்திருக்காங்க. அப்படியா, வாங்க. அப்புறம் எங்க தங்கச்சி பிஹெச்டி டிகிரி டாக்டரேட். அவங்களுக்கு கவலை இல்லை, நல்லா படிப்பு, அதனால தப்பிச்சிட்டாங்க. வா அருணா வா. அப்புறம் எங்க அத்தை, எங்க மாமா, அப்புறம் நிரஞ்சனா, கனிஷ்கா, என் ஃபேமிலில இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன். எக்ஸிக்யூட்டிவா 25 மூவிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நிறைய மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்டா பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம். இப்போதான் நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்காங்க. இப்போ டைரக்டா இருந்தனால சரி வரட்டும், பார்க்கட்டும். இப்போ நான் நம்புங்கப்பா அப்படின்னு. ஆமா, சால்வெல்லாம் வேணாம், சாரி மட்டும் சொல்லி வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், எங்கள் அப்பா அம்மா காட்டணும்னு ஆசை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நன்றி, நல்லபடியாக ரொம்ப பிடிச்சிருக்காப்பா. எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவா, நன்றி வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன். என் பையனுக்கு நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கல, எல்லாம் அப்படியே வளர்ந்தார். நான் படிக்க தான் வச்சேன். பட் அது சொல்லுவார், நாங்கள் ஒன்னே சொல்றது, சினிமத்தை நமக்கு வேணாம்ப்பா, நிறைய தவறுகள் நடக்கும், நம்ம மாட்டிக்கிட்டோம்னா எந்திக்க முடியாது அப்படின்னு. ஆனால் ஒரு மேலே நம்பிக்கை, என்ன செய்கிறாரோ நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை. நல்லா படிக்க வச்சேன் நான், அது மட்டும்தான். அப்புறம் சின்ன சின்ன எடுத்து காமிப்பார், சிலலாம் காமிப்பார், எல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அந்த பஜாரி படத்தை அவர் இடத்துல அதான் பார்த்தேன் முழுசா. அதுக்கப்புறம் இப்போ சொன்னார், நான் இந்த ஊர் சார் திருநெல்வேலி, நான் திருநெல்வேலி தான். இவங்க வந்து வள்ளியூர், நான் பிறந்த தான் அம்பாசன் பிறந்தேன். வள்ளியூர் தான், ஏர்வாடி. ஆமா, ஆமா. அதனால சொல்லுவார், சார் சொன்னார், இந்த மாதிரி விசேஷம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அட்வைஸ்லாம் எடுத்து அவங்க தான் எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் நம்மள உங்க மாதிரி முதலாளிகள்லாம் இந்த மாதிரி சிலைகளை வாழ வைக்க வேண்டும், நல்லா கேட்டுக்கிறேன். அவர் செஞ்சார், அது நல்லா வரணும்னு சொல்லுவார். ஒன்றுன்னு தான் சொன்னார், அப்படி சொன்னார், நேர்மையா இருக்கணும், இன்னொன்று ஒழுக்கமா இருக்கணும். இது ரெண்டும் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு எல்லா விதத்திலும் மேன்மையாக வைப்பார். அதான் சொல்றேன். ஆனா ரொம்ப நம்புவேன் அவர். என்ன சீக்கிரம் நீங்க கல்யாணம் பண்ண பார்த்தேன், நேற்று ஒரு பேச்சு முடிச்சோம், பட் அது எனக்கு முடியாம போயிடுச்சு, அதை வேண்டாம்னு விட்டுட்டேன். நான் பெரிய படித்த பொண்ணு தான். இப்போ வரும்போது கூட ஒரு பொண்ணை பார்த்து பேசிட்டா வந்து, ஏன்னா சினிமாவில் வேற யாராவது கல்யாணம் பண்ணிடக்கூடாது, எனக்கு கொஞ்சம் பயம். அவர் சொன்னாரு, நீ ஆசைப்படுற மாதிரி கொண்டு வந்தாரு அப்படின்னாரு, வேணாம் அப்படின்னா இப்ப சொல்லிக்காரு, வாக்கு கொடுத்துருக்காரு, நீ எந்த பொண்ணை காமிச்சிரோ அதான் கட்டிக்கிறான்னு இருக்காரு. அதனால ஒரு 2-3 மாசத்துல அது கல்யாணத்தை பண்ணி இல்லாத இருக்கிறோம். ஏன்னு கேட்டா, இப்போ வரும்போது அந்த பொண்ணு வீட்டுல பேசிட்டு நான் வந்திருக்கேன். தனியா இருந்து ஏதோ போராடக்கூடாது, அதுக்காக அவரு, நான் நம்புற கடவுள் அவரை வளர்க்கணும் ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றி, நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்தது வந்த சீஃப் கெஸ்ட் அண்ணன் ஜீவானே, நன்றிண்ணே. சிவனண்ணன் தான் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, பஜாரி இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும். திருமலை அண்ணன், எஸ் மியூசிக்